குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/8/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 20ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மதியம் 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 6 முதல் 7:30 வரை, திதி இன்று மாலை 6:09 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:32 வரை, அஸ்வினி பின்பு பரணி. நாமயோகம் இன்று மாலை 4:28 வரை, சூலம் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 7 மணி வரை, பத்திரை பின்பு மாலை 6:09 வரை, பவம் பின்பு பலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை, சித்த யோகம் பின்பு இரவு 7:32 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:32 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று இரவு 7:32 வரை, 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. புளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், மேஷத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள்: கரிநாள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி. கஷ்டங்கள் தேய்ந்து போக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் ஸ்ரீ கால பைரவருக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். இந்த மந்திரங்கள் உச்சரிப்பது நல்லது. ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்கதகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி என்று சதுஷஷ்டி என்று சொல்லக்கூடிய 64 வகையான பைரவர்களை வழிபட இந்த நாளில் நன்மைகள் பிறக்கும். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். மிளகு தீபம் மிக மிக உகந்தது. நைவேத்தியம் மிளகு சாதம் அல்லது தயிர் சாதம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு நல்ல நாள். யாக பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். வாகனம் தொடர்பான ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாள். கால்நடைகளை பார்வையிடுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:03 முதல் காலை 12:45 வரை மேஷ லக்னம். 12:46 முதல் காலை 2:37 வரை ரிஷப லக்னம். 2:38 முதல் காலை 4:39 வரை மிதுன லக்னம். 4:44 முதல் 6:55 வரை கடக லக்னம். 6:56 முதல் காலை 9:02 வரை சிம்ம லக்னம். 9:03 முதல் 11:02 வரை கன்னி லக்னம். 11:03 முதல் மதியம் 1:02 வரை துலாம் லக்னம். 1:03 முதல் பிற்பகல் 3:09 வரை விருச்சக லக்னம். 3:10 முதல் 5:21 வரை தனுசு லக்னம்.
5:22 முதல் இரவு 7:27 வரை மகர லக்னம், 7:28 முதல் இரவு 9:19 வரை கும்ப லக்னம், 9:20 முதல் இரவு 11:02 வரை மீன லக்னம். புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை உச்சரிக்க தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் கஜத்வஜாய வித்மாகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ புதன் பகவானுக்கான தமிழ் மந்திரம். இடமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பாதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான அனுகூலமும் க்ஷேமங்களும் லாபங்களும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சில நேரம் இரண்டும் கலந்தது போலத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை கூட சோதிக்கலாம். இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது மிகச் சிறந்த ஒன்று. தெளிவான மனதின் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை இன்றைய நாள் நீங்கள் எடுக்கலாம். வருவாய் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படும். இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க கூட நேரலாம். சிறிது மன வருத்தம் என்பது இந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவையான செலவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். பணத்தை கையாளக்கூடிய விதத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளிவட்டாரத்தில் புதியதொரு அனுபவங்கள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய நேரத்தில் தவறுகள் வரலாம். மிக திறமையாக கையாள வேண்டியது நல்லது. பணிச்சூழலில் கடினமான சவால்களை சந்திக்க நேரலாம். உங்களுடைய வேலைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் பொறுமை நிதானத்தோடு சூக்ஷ்மங்களை உணர்ந்து நிபுணத்துவத்தோடு வேலை செய்தால் ஓரளவிற்கு பலன்களை நிச்சயம் நீங்கள் பெற முடியும். மனதை மட்டும் தளரவிடாதீர்கள். உங்களுடைய விரைப்பான தன்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் துணைவரிடத்தில் எப்பொழுதும் நீங்கள் சகஜமான நிலையிலேயே இருக்க வேண்டும். அன்பு கலர்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள். எப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தங்களோ மன உளைச்சல் இருந்தாலும் உங்கள் துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள். நேர்மறையாக நடந்து கொண்டாலே போதும். காதலர்களுக்கு பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுடைய காதல் உறவில் நல்லிணக்கத்தை காப்பதற்கு நீங்கள் கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ஆட்சிநாதன். அவரே 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, மற்றவர்களிடம் பேசும்போதும் சரி, கனிவான அன்பான பேச்சுக்களாகவே இருக்க வேண்டும். இன்று கூடுதலாக செலவாவது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம். சில நேரம் ஓய்விற்காக நேரம் ஒதுக்குங்கள். ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் என்பார்கள். ஆக ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை கையாள்வது மிக மிக நல்லது. புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எதையும் சாதுரியமாக சிந்திப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலுமே அதிக கவனத்தோடு ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வியாபாரம் இரும்பு உலோகம், எண்ணெய், எஃகு,
உளுந்து மொத்த வியாபாரம், கழிவு பொருள் இது போன்ற வைக்கோல், தவிடு மற்றும் கிராவல் போன்ற பொருட்களை வியாபாரம் செய்வது நல்ல லாபத்தையும் பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும், ஆதரவு உண்டாகும், கவனமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும், புதிய அனுபவங்கள் இருக்கும், புண்ணிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள், விட்டு கொடுத்து போக வேண்டும், புண்ணிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகம். மற்றவர்களை எதிர்பாராமல் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிப்பது நல்லது. இன்று சமநிலை உணர்வு இருக்கும். உங்களுடைய நண்பர்களும் சரி, உடனிருப்பவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். வேலைகளை தரமாக முடித்துக் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான வேலைகளை திறமையாக செய்யும் போதும், சுறுசுறுப்பாக இருக்கும் போதும் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த செயல்களில் இழுபறியான சூழ்நிலை உண்டாகும். தம்பதியர்கள் இனிமையாக பேச வேண்டும். மனக்குழப்பத்துடனே எந்தவிதமான பிரச்சனைகளை பற்றியும் பேசாதீர்கள். காதலர்கள் ஒருவருக்கொருவர் இடையே நல்லதொரு பிணைப்பை வலுப்படுத்தும் விதமாக கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தைகள் தான் இன்றைய நாள் மிக முக்கியம். ஆக பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவுபட பொறுமை, நிதானத்தோடு இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற கடினமான உழைப்பு தேவை. இன்றைய நாள் பெருமளவு சேமிக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் சிறிது பணமும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுக்கு தெரியாத சில நபர்களிடத்தில் கவனமாக இருங்கள். பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், அல்லது உங்களுடைய சொந்த விவகாரங்களை பேசுவதாக இருந்தாலும் சூழ்நிலை அப்படி இருக்கும்போது மிக கவனம் தேவை. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பது நல்லது. வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும், அவசரம் கூடாது. பணம் முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் சரி, தொழில், வியாபாரம், அடுத்தது சுய தொழில் செய்பவர்கள், பிறரிடம் வேலைக்கு சேருபவர்கள், வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் கவனமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். தேவார திருப்பதிக பாடல்களை பாடுங்கள். அப்போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். சிவபெருமான் தலையில் சூடியிருப்பார் சந்திர பகவானை. ஆக சந்திர பகவானை சாந்தப்படுத்துவது, குளுமைப்படுத்துவது என்பது சிவபெருமானை வழிபட்டாலே போதும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு காளைகளுக்கு பழங்கள், பக்ஷணங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை தானமாக கொடுப்பது நல்லது. நாம் எப்படி கோமாதா பூஜையை செய்து வழிபடுகிறோமோ அதே போல ரிஷப வாகனமான காளைகளுக்கு இன்றைய நாள் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. வியாபாரம் என்று பார்க்கும்போது இசை சம்பந்தமாக ஓவிய பயிற்சி, அலங்கார பொருள் விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி, ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, இது போன்ற வியாபாரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் செய்யும் போது ஓரளவிற்கு பலன்களை நிச்சயம் நீங்கள் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இள ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். பிறரிடம் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். சுயமாக சிந்தித்து செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் நல்லவிதமாக அமைய இறை வழிபாடு முக்கியம். கவனமாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். நிதானம் வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். இந்த நாள் மன நிறைவு பெறக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் சுப விரயங்கள் மன மகிழ்வை ஏற்படுத்தும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கான பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இதனால் மனம் தெளிவு பெறும். நம்பிக்கையான சிந்தனை உருவாக்கும். சுப பேச்சுக்களின் மூலம் மகிழ்வாக இருப்பீர்கள். உறவுகளுடைய வருகை அதிகரிக்கும். எண்ணியபடி சரியாக திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வருவதற்கு ஏற்ற நாள். வேலையில் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை சாதகமான பலனை தரும். வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறலாம். செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும். மனதளவில் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். கற்பனை துறை சம்பந்தமான செயல்களில் பணிகளில் இருப்பவர்களுக்கு, கலை சார்ந்த துறைகளில் செயல்படுபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. எப்பொழுதும் நீங்கள் மிக சரியான முடிவையை எடுப்பதாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் அணுகுமுறையில் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் பேசும்போது அவர்களுடைய மனம் சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்வதோடு அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிக மகிழ்வை ஏற்படுத்தும். கருத்து ஒற்றுமை இருக்கும். கனிவாக பேசி மகிழ்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது இன்றைய நாள் நல்ல பிணைப்பை வளர்ப்பதற்கு ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக புதன்கிழமை மட்டுமல்ல, பிரதோஷ நாளாகவும் இருப்பதால் இந்த தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளோடு எப்படிப்பட்ட வழிபாடு முறைகள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் தீரும், கஷ்டங்கள் குறையும், பணவரவு சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டகரமான நிலை உண்டு, பணத்திற்கு எந்த விதத்திலும் சிரமம் இருக்காது, வற்றாத செல்வமாக இன்றைய நாள் உங்கள் கையில் பணப்புழக்கம் வரப்போகிறது. இன்று பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனைகள், ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இன்று உங்களுக்கான ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனராசி அன்பர்களே. இதுநாள் வரையில் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாணவர்களுக்கு விலகும். கல்லூரியிலும் சரி, பள்ளி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, ஒரு இணை பிரியாத நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நல்ல விஷயங்களை பெறக்கூடிய யோகம் உண்டு. திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும். களிப்பு நிறைந்த நாள். வியாபாரத்தில் அதிக கண்ணும் கருத்துமாக நடப்பதாலும் வருமானத்தையும் பெருமளவு ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும்.
சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும், எண்ணியது நடக்கும், மகிழ்வாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடனுக்குடன் சில பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவு பெருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு உண்டு. வருமானம் பெருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் பல நன்மைகள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான வேலைகளை பொறுமையாகவும் சமயோஜித புத்தியுடனும் செய்வது நல்லது. எதிர்மறையாக சில எண்ணங்கள் மனதில் தோன்றி மறைக்கும். இதன் காரணமாக குழப்பத்திற்கு ஆளாகலாம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்று வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். சரியாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் வேலைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து செய்தால் ஓரளவிற்கு பலன்கள் கிடைக்கும். தொழிலில் ஒரு சில ஆற்றல்கள் அதிகரிப்பதற்கு இறை நம்பிக்கையும் இறை வழிபாடு மிக மிக முக்கியம். புதன்கிழமை தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதாலும் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வில்வ மாலையோ அல்லது வில்வ அர்ச்சனை செய்யலாம். தாமரை மலர்கள் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. இப்படி தொடர்ந்து செய்து வர சந்திர பகவானுடைய அனுகிரகமும் புதன் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். பெரியோர்களுடைய சந்திப்பினால் மனதில் மாற்றம் வரலாம். வியாபாரம் சார்ந்த பயணங்களில் ஆதாயம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய உறவில் நம்பிக்கையான அணுகுமுறை தம்பதியர்களுக்கு இருக்க அதை சார்ந்த விஷயங்களிலேயே கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய போக்கு தேவை. இருவருமே மன ஒற்றுமையாக இருப்பதற்கு உண்மையான முயற்சி எடுக்க வேண்டும். கோபதாபங்களை தவிர்த்து விடுங்கள். எண்ணத்தில் பல சிந்தனைகள் இருந்தாலும் தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் சிந்திப்பது நல்லது. இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் வரவுகள் காரணமாக சேமிப்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் வீட்டில் பொறுப்பறிந்து இருப்பார்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு பயணிப்பீர்கள். இதனால் நல்ல ஆதாயம் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள், இன்பம் நிறைந்ததாக காணப்படும். கடகராசி அன்பர்களுக்கு சளி காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் குளிர்ந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள். வருமானம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிதி விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்
புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் வரவு உண்டாகும். சேமிப்பு அதிகரிக்கும். பொறுப்பறிந்து இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. பெரியவர்களுடைய ஆதரவு பெருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். எதிர்பார்த்த வாய்ப்பு கிட்டும். கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீ ராமச்செய்யம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய முருகப்பெருமானின் பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரலாம். நண்பர்களும் சரி, உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று வேலையில் ஈடுபடுவது நல்லது. உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும். கற்பனை துறைகளில் இருப்பவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், கலை சம்பந்தமான துறையில் வேலை பார்ப்பவர்கள், இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஊடகத்துறை மற்றும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும். 5ஆம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கும். இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இந்த நாளில் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். அதிலும் சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு புரிய வைக்கும். வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் லாபம் மேம்படும். அதிகம் நன்மை நிறைந்த நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். இல்லையெனில் உங்களுக்கு பதட்டம் இருப்பதாகவே தோன்றும். உங்கள் வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு செய்தால் நல்ல பலனை பெற முடியும். உங்களுடைய உறவில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இவை திருமண உறவில் பாதிப்பை உண்டாக்கும். அதிலும் காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. திருப்திகரமற்ற நிலையில் இருப்பீர்கள். மன சஞ்சலம் இருக்கும். பய உணர்வு ஏற்படும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதலே காணப்படாது. உங்கள் துணையிடத்தில் மிக தெளிவாக எடுத்து சொல்வது உங்களுடைய பொறுப்பு, கடமை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். வருங்கால துணையினிடத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய காதல் வாழ்க்கை விவகாரங்களில் எந்தவிதமான சங்கடங்களும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று நிதி நிலைமையில் வரவும் செலவும் இரண்டும் கலந்தே இருக்கும். வருமானத்தில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிப்பதோடு வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பதை தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால் வலி அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை பளு அதிகரிக்கும். வேலையினுடைய சிரமத்தை போக்க மற்றவர்களோடு இணங்கி நடப்பது நல்லது. புரிதலோடு செய்தால் வேலைகளில் குழப்பங்கள் ஏற்படாது. நபர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் வேலைகளை அனுசரித்து செய்வது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக நன்மைகளை உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம். சிந்தனைகள் மேலோங்கும். துறைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் ஈடேறும். மாறுபட்ட அனுபவம் இருக்கும். மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். பிறரால் லாபம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள். ராசிநாதனான சூரிய பகவானை தினம் தினம் வழிபட்டாலே
உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு இருக்கும். ஆகவே அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்வது மிக மிக நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு இந்த நாள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மற்றவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. வண்டி வாகனங்களால் சில விரயங்கள் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள். உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படும். உங்களுக்கான வேலைகளை மிக திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் துணையிடம் சில கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பொறுமை தேவை. ஆசிரியர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து நடங்கள். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கு மதித்து நடப்பது நல்லது. உங்கள் துணையிடத்தில் சில கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். காதலர்களுக்கு உங்கள் காதல் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஒருவருக்காக ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. தம்பதியர்கள் வருங்கால நிலைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். இன்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையையும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவை உதவிகரமாக இருக்கும். இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்தே இருக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். விவசாயம் பார்ப்பவர்களுக்கு உன்னதமான நாள். வருமானம் பெருக்கும். எதிர்பார்த்தபடி புதிய நிலங்களை வாங்குவீர்கள். விவசாயம் சார்ந்த பொருட்கள் மீது மற்றும் வியாபாரம் சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக நடத்துவீர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வியாபாரத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேறி செல்வீர்கள். சக நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் காணப்படலாம். உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக மிக நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சொன்னால் நன்மைகள் உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். சிந்தனை அதிகரிக்கும். தன வருவாய் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மனதிற்கு பிடித்த பொருட்களை இன்றைய தினம் வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இந்த நாளை சிறந்ததாக்க முடியும். இதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும். ஆத்ம திருப்தி உண்டாகும். இன்றைய நாள் நல்ல பயன்களை பெறுவதற்கு சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதால் மன மகிழ்வாக இருப்பது போன்ற உணர்வு உண்டாகும். தலைமை அதிகாரிகளோடு நல்ல உறவை பராமரிக்க முடியாமல் போகலாம். விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக்க
அமைதியான முறையில் கையாள்வது நல்லது. தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். தன வரவுகளால் நெருக்கடி குறையும். தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்ற நபர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கலாம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உங்கள் துணைவரிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் சற்று நிதானமான போக்கை கடைபிடியுங்கள். அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, காதலர்களுக்கும் இவை பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். 5ஆம் இடம் என்பது காதல். எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் உண்டாகும். பண விஷயங்களை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளில் பிறருடைய ஆலோசனைகளை பெறுவது அவசியம். உத்தியோக வேலைகளில் ஒத்துழைப்பு மேம்படும். திடீர் தன வரவுகளால் நெருக்கடிகள் குறையலாம். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உயர்வு நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்களில் புரிதல் உண்டாக்கும். படிக்கக்கூடிய விஷயத்தில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கான அதிபதி என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறார். புதன் பகவானும் இணைந்திருக்கிறார். கல்வி சம்பந்தமான செயல்களில் ஆர்வத்துடன் நீங்கள் பங்கேற்கலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு மன நிறைவு உண்டாகும். தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உயர்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிடித்ததை வாங்குவீர்கள். முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உதவிகள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். ஏற்றம் பிறக்கும். உற்சாகம் இருக்கும். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் நீங்கள் சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அனுசரணையான போக்கின் காரணமாக மட்டுமே நன்மைகளை பெறலாம். தடைகள் இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும். கவனக்குறைவு காரணமாக வேலையிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய நாளில் உங்கள் துணையோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டும். பணியாட்களிடம் அதிகமான பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். அவர்களிடத்தில் அனுசரணையான போக்கோடு சென்று வேலைகளை வாங்குவது நல்லது. மற்றவர்களோடு காரசார விவாதங்கள் செய்யாதீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த செலவினங்களை எதிர்கொள்ள நேரலாம். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாளுங்கள். வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்பின் தெரியாத நபர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். மாணவர்கள், கல்வி பணிகளில் இருப்பவர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பேச்சு வன்மையால் மேன்மை உண்டாகும்.
வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை எந்தெந்த விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை போக்கு இருந்து கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சில முன்னேற்றங்கள் வரலாம். பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இந்த நாள் காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அமைதியாக அமர்ந்து பேச வேண்டும். தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அவ்வப்போது முதுகுவலி ஏற்படலாம். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாய் வைத்திருக்க உடற்பயிற்சி செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலைகளில் தாமதங்கள் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். சொத்துக்களினால் ஆதாயம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடம் அனுசரித்து செல்வது அவசியம். ஆர்வம் ஏற்படும். பொருட்சேர்க்கை உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலை விலகும் நாள். மேன்மையோடு இருப்பீர்கள். பேச்சுக்கள் சீராக இருக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்பின்படி மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும். இன்று தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிட்டும். சாதாரண செயல்களை செய்வதில் கூட தாமதங்கள் வரலாம். இன்று சில சின்ன சின்ன மாற்றங்களும் சில பயணங்களும் உண்டாகும். நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படும். இதனால் மனச்சோர்வாகவும் காணப்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகத்தில் மற்றவர்களினால் விமர்சனங்கள் தோன்றி மறையலாம். பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். எனவே உங்களுக்கான வேலைகளை சரியாக திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும். தம்பதியர்கள் உங்களுடைய துணைவரோடு பேசும்போது சில பிரச்சனைகள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியான விஷயங்களில் ஈடுபடுவதே சரியான தீர்வு. பழைய பிரச்சனைகளை கிளற வேண்டாம். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள். குற்றம் குறைகளை மறந்து நல்லிணக்கமாக இருப்பதற்கு முயற்சி தேவை. காதலர்கள் இன்றைய நாள் மன நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். மாற்றம் நிறைந்ததாகவே இருக்கும். நிதி நிலைமையில் அதிக வளர்ச்சி என்பது இருக்காது. தேவைகளுக்காக மட்டுமே கைக்கு பணம் கிடைக்கும். இன்று வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துவது நல்லது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது கடினமாக உணர்வீர்கள். சில நேரம் சேமிப்பில் இருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். கடன் வாங்காமல் எப்படியாவது சமாளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உழைப்பிற்கு தகுந்தாற்போல் ஓய்விற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். சமயோஜித சிந்தனை வேண்டும். சாமர்த்தியமாக கையாள்வது என்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்காக யாருக்காகவும் எதற்காகவும் பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். பயண நேரத்திலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வங்கி கடன் சம்பந்தமான சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மனை விற்பனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீடு கட்டக்கூடியவர்கள் அதிகமான செலவுகள் உண்டாக்கலாம்.
இரண்டாம் இடம் வருமானம், கல்வி மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். மகர ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் 8ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடியவர். சிம்மத்திலிருந்து மகரம் 6ஆம் இடம், மகரத்திலிருந்து சிம்மம் 8ஆம் இடம். ஷஷ்டாஷ்டகம் என்று பொருள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாக்கும். முடிவுகள் கிடைக்கும். வழக்கு சார்பாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பிறரோடு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அனுசரித்து செல்வது அவசியம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாள். ஆதரவு உண்டாகும். விமர்சனங்கள் தோன்றி மறையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாள். தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கும். உங்களுக்கான வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தக்க முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் காரணமாக அலைச்சல் ஏற்படலாம். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்பு சற்று குறையும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சியே காணப்படும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவு கொடுப்பதோடு வேலைக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். பலரால் பாராட்டப்படவும் செய்வீர்கள். சமூகத்தில் சிறந்த நபராக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு மிகுந்த திருப்தி உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை வேண்டும். அதிலும் வியாபாரம் சார்ந்த வேலைகள் எனும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் படிப்படியாக குறைந்து வரும். மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். படிக்கக்கூடிய விஷயங்களில் மற்றவர்களோடு ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஆசிரியர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கவனிப்பது, உற்று நோக்குவது சிறப்பு. நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதிகாலை பொழுதே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தும். இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். சேமிக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு விதங்களில் முதலீடு செய்யலாமா என்கிற எண்ண உணர்வுகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பதில் சிந்திப்பீர்கள். ராசிக்குண்டான அமைப்பு படி ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் எச்சரிக்கையாக இருப்பதும், உணவு சார்பான விஷயங்களில் கவனிப்பதே நல்லது. உணவில் கவனமாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நலம். அதிக எண்ணெய் கலந்த மசாலாக்கள், சில பொருட்களை, கார வகைகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அதுவே உங்களுடைய சீரான ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில வேலைகளை முடிப்பீர்கள். அலைச்சல் ஏற்படலாம். பிடிவாத குணம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சேமிப்பு குறையலாம். பொறுமை நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை தேவை. தடைகள் படிப்படியாக குறையும். மறைமுக தொல்லைகள் நீங்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் தெய்வீகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது உத்தியோகத்தில் சில வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கும். இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள். திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காணலாம். உங்களிடம் நல்லதொரு ஆற்றலும் உறுதியும் நிறைந்தே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலைகளை விரைவாக முடிக்க முடியும். உங்களுக்கான பணிகளை மிக எளிதாக கையாள உங்களுடைய நம்பிக்கை என்பதும் அணுகுமுறையும் உங்களுக்கு உதவிகரமாக காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை இருக்கும். இதனால் நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நண்பர்களுடைய வருகையால் தெளிவு உண்டாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையலாம். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர் வருமானம் அதிகரிக்கும். வரவுகளுக்கு ஏற்ப தேவைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பண வரத்து அதிகரிக்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். சுகம் நிறைந்த நாள். நம்பிக்கையான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்தே இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். எதிர்பார்த்திருந்தபடி நல்ல செய்திகள் கிடைக்கும். மேல்நிலை கல்வி மற்றும் உயர் வகுப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. தொழில் நுட்பம் சார்ந்த படிக்க வேண்டிய நிலை உண்டாகும். கட்டிடக்கலை சம்பந்தமான படிப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக நிதான போக்கோடு ஸ்திரமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும் பொழுது அதற்கேற்ற மதிப்பு மரியாதை பலன் உங்களுக்கு அதிகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். ஆடம்பரமான பொருள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். வருமானம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை இருக்கும். தெளிவு ஏற்படும். சில பிரச்சனைகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுகம் நிறைந்த நாள். மந்த நிலை விலகும். தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும், எல்லாம் வல்ல பேரருள் இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். புதியதொரு முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளின் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகள் அதிகம் இருக்கும். இன்றைய நாள் அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது. எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாள். பணியை பொறுத்த வரையில் இன்று பலன் தரும் நாளாக இருக்காது. இன்று கூடுதல் வேலைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் முறையான திட்டமிடல் இருந்தால் வேலைகளை கையாள முடியும். உங்கள் தாயினுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும். இன்று நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது. உங்களுக்கான ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும். உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். மீனராசி அன்பர்களே, உங்கள் தாயினுடனான கருத்து வேறுபாட்டின் காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதலர்கள் இன்றைய நாளை பக்குவமாக கையாளுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி லாபஸ்தானத்தில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். கூடுமான வரையில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அமைதியை கையாளுங்கள். மன சஞ்சலங்கள் இருக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியம். பிறரை பற்றி புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் பங்கு சந்தை போன்ற விஷயங்கள், பங்கு வர்த்தக துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை மேம்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனம் இருக்கும். மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அனுசரித்து செல்வது அவசியம். சிந்தித்து இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் புரிதல் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.